ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கு கடந்த 5ஆம் தேதி நடந்தது. இன்னைக்கு தேதி ஆச்சு 19 ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலையை பத்தின விஷயங்கள் தோண்ட பூதாகரமா விளைஞ்சிட்டே போகுது. தோட்டம் சேகர் கொலை வழக்கு அது சம்பந்தமா ஏதோ வருது. இந்த பக்கம் பார்த்தா ஆற்காடு சுரேஷ் அவர்களோட மனைவின்னு சொல்லிட்டு யாரோ வராங்க. இந்த கதை ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குது? ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து இப்போ 16ஆம் நாள் காரியம் நாளைக்கு. இப்போ உளவுத்துறை கூட எச்சரிக்கை விட்டுருக்காங்க, இந்த மாதிரி பழிக்கு பழி கொலை நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. முக்கியமா அஞ்சலை அவங்க தான் ஒருங்கிணைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. யார் இந்த அஞ்சலி? யார் இவங்க மெயினா? இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைப்பேன்னா, இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட், ஏவி விட்டவர்கள், ஏவி விடப்பட்டவர்கள். இல்ல இவங்களுக்கு பெரும் பங்கு இருந்தா கூட பின்னாடி இருந்து யார் இயக்குனா? நீ கூலிப்பட கொலைகாரனை மட்டும் பிடிக்கிற, கூலிப்பட தலைவன் யாரு? இல்ல காஸ்ட்ரோ, இது ஒரு படம் மாதிரில இருக்கு. ஒரு படம் கூட வந்தது, வடச்சென்னைன்னு ஒரு படம் வந்தது. அந்த வடச்சென்னை படத்துல ஒரு மனைவி என் கணவரை கொண்டவரை நான் கொல்லாம விட மாட்டேன். எனக்கு என்னன்னா இன்னும் பெரிய பெரிய பிரமுகர்கள் சிக்குவாங்க இந்த மேட்டர்ல. எனக்கு ஆருத்ரா கோல்டு அது தொடர்பு படுத்தித்தான் நான் இந்த வழக்கை பாக்குறேன். எனக்கு அந்த சந்தேகம் தான் எனக்கு இருக்குது. இப்போ அவங்க பேர் பாத்தீங்கன்னா அஞ்சலை கிடையாது. அது முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க இவங்க கட்சியில் இருக்க 50 பேருக்கு புனை பேர் இருக்கும். எப்படி சொல்றதுன்னா மயிலாப்பூர் டொக்கேன் பேர்லாம் பாத்தீங்கன்னா மர்டர் பாலே இப்படிதான் இருக்கும், அடமொழியோட தான் இருப்பாங்க. அப்ப இந்த அஞ்சலிக்கு என்ன பேர் இருக்குதுன்னா கஞ்சா அஞ்சலைன்றாங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, ஒருத்தரை கொல்றதுக்கு இவ்வளோ பேர் சேர்ந்து பிளான் போட்டு இத்தனை நாள் பிளான் போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. யார் அந்த முக்கிய புள்ளி? வணக்கம் காஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். காஸ்ட்ரோ, எந்த நியூஸ் சேனலை ஓபன் பண்ணாலும் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கு கடந்த 5ஆம் தேதி நடந்தது. இன்னைக்கு தேதி ஆச்சு 19 ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலையை பத்தின விஷயங்கள் தோண்ட பூதாகரமா விளைஞ்சிட்டே போகுது. ஒரு விஷயம் என்னன்னா இதோட கொலை இவங்க தான் அப்படிங்கிறது முடியாம தொடர்ந்து நிறைய பேர் இதுல வந்துட்டே இருக்கிறாங்க. பெண்கள் உட்பட ஒரு பெண் வழக்கறிஞர் வந்திருக்காங்க. அப்புறம் யாரோ அஞ்சலின்னு சொல்லிட்டு அவங்க பேர் அடிப்படுது. தோட்டம் சேகர் கொலை வழக்கு அது சம்பந்தமா ஏதோ வருது. இந்த பக்கம் பார்த்தா ஆற்காடு சுரேஷ் அவர்களோட மனைவின்னு சொல்லிட்டு யாரோ வராங்க. இந்த கதை ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குது? தொடர்ந்து குற்றவாளிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வெட்டி கொண்டவங்க தான் குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா சுத்தி இத்தனை பேர் பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க. பணம் விநியோகம் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க. ஒருத்தர் முக்கியமான ஆள் யாருன்னா ஜெயிலுக்குள்ள இருந்தே பண விநியோகம் பண்ணிருக்காரு. நிறைய விஷயங்கள் பூதாகரமா இருக்கு. என்னதான் நடந்தது, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயத்துல? இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து இப்போ 16ஆம் நாள் காரியம் நாளைக்கு. ஆமா. இப்போ உளவுத்துறை கூட எச்சரிக்கை விட்டுருக்காங்க, இந்த மாதிரி பழிக்கு பழி கொலை நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இப்போ இந்த கைதுகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கட்சியை சேர்ந்த பிரமுகர்களுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முக்கியமா அஞ்சலை அவங்க தான் ஒருங்கிணைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. யார் இந்த அஞ்சலி? யார் இவங்க மெயினா? அஞ்சலி பல குற்ற வழக்குகள் இருக்கு. அவங்க பாஜக முக்கியமான பிரமுகர். அவங்க மகளிர் அணியில துணை செயலாளர் பொறுப்புல இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய என்ன சொல்றது, இது எப்படிப்பட்ட ஒரு கூத்துன்னு பார்த்துக்கோங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாஜகவை சேர்ந்தவங்க அடுத்து அந்த பாஜகவை சேர்ந்த செல்வராஜன் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. திமுக அருள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அடுத்து அதிமுகல அந்த திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்த செயலாளர் ஒரு அம்மா மலர்கொடி, அப்புறம் ஹரிகரன் ஒரு வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர் அவர். இப்போ இவங்க எல்லாருமே இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ 3 நாள் அவங்கள காவல்ல எடுத்து கஸ்டடியில வச்சு என்கொயரி பண்ணணும்னு சொல்லி இப்போ காவல்துறை ஏன் இத்தனை நாள் விட்டு வச்சாங்க அவங்கள? கேள்வி அதுதான். இப்போ எப்படின்னா இப்போ காவல்துறை இப்பதான் தேடி இப்போ துப்பு துளைக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தர் ஒரு நபர் ஏதோ வெளிநாட்டுல சங்கர் ஏதோ சம் நபர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து கூட இதுக்கு கான்ஸ்பிரசி பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிய வருது. இப்ப நான் என்ன சந்தேகிக்கிறேன்னா, இந்த வழக்குல நான் என்ன சந்தேகிக்கிறேன்னா, ஆருத்ரா கோல்டு அதான் நான் சந்தேகிக்கிறேன். ஏன்னா ஆருத்ரா கோல்டு அந்த வளையத்துல இது என்னன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களையும் நம்ம கூப்பிட்டு விசாரிக்கணும். எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்து இன்னும் யாருக்கு தொடர்பு. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைப்பேன்னா, இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட். இவங்களே ஏவி விட்டவங்க தான். ஏவி விட்டவர்கள், ஏவி விடப்பட்டவர்கள். இல்ல இவங்களுக்கு பெரும் பங்கு இருந்தா கூட
பின்னாடி இருந்து யார் இயக்குனா? இது ஒரு படம் கூலிப்பட கொலகாரனை மட்டும் பிடிக்கிற கூலிப்பட தலைவன் யாரு? இல்ல காஸ்ட்ரோ, இது ஒரு படம் மாதிரில இருக்கு. ஒரு படம் கூட வந்தது, வடச்சென்னைன்னு ஒரு படம் வந்தது. வடசென்னை தான் இது. அந்த வடச்சென்னை படத்துல வந்துட்டு ஒரு மனைவி வந்துட்டு என்னன்னா, ஒரு என் கணவரை கொண்டவரை நான் கொல்லாம விட மாட்டேன். கரெக்ட் மேடம், நீங்க சொல்றதான் கரெக்ட் தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரையுமே நீங்க விசாரிக்கணும். நீங்க வந்து அவங்க அதிகாரத்துல இருக்காங்க, பதவியில இருக்காங்க, பொறுப்புல இருக்காங்க, அவங்க பெரிய ஆளு, பல பல கோடிகளுக்கு அதிபதி, அப்படிலாம் பார்க்க கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன? அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஏவி விட்டவன் யாரு? அவனை இன்னும் தீவிரமா விசாரணை நடத்தப்படணும். கண்டிப்பா இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஏவி கண்டிப்பா எனக்கு வந்து நீங்க சிபிஐல மாத்த வேண்டாம் இந்த வழக்கை. சிபிஐல நீங்க கொண்டு போறீங்க. சிபிஐயோட விசாரணை எப்படி இருக்குது, இதான் நீங்க கண்டுபிடிக்க லட்சணமான்னு கேக்குது உயர்நீதிமன்றம், கேக்குது சென்னை உயர்நீதிமன்றம். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு காவல்துறை சிறந்த காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம ஆளுங்க சிறப்பா செயல்படுவாங்க. அவங்களால எதையும் கண்டுபிடிக்க இல்ல, சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சாட்சி தானே 16 நாளுக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. யார் தொடர்ந்து யார் யாரும் கண்டுபிடிச்சிட்டே எனக்கு வந்து சந்தேகம் இருந்தது. இதை வந்து அவங்க கொலை செய்தவர்கள் கொலையாளிகள் அல்ல. திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணது வந்து பூசி முழுகிறாங்கன்னு பேசுறாங்க. அது தப்பு. என்கவுண்டர் பண்ணா அவங்க தப்பிச்சோன்னா என்கவுண்டர் பண்ணாங்க. அதுக்கு என்ன தப்பு இருக்குது இதுல? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சிக்கி இருக்கிறதா வந்து வசமா சிக்கியிருக்காங்க. இவங்களை தூக்கி வச்சு நம்ம விசாரணை பண்ணாதான் நமக்கு உண்மை தெரிய வரும். அந்த நபர் யாரும் நமக்கு தெரிய வரும். இப்ப நான் என்ன சொல்றேன் மேடம், தமிழ்நாடு காவல்துறை தான் விசாரிக்கணும். எனக்கு தமிழ்நாடு காவல்துறை மீது தான் நம்பிக்கை. 3 நாள்ல விசாரிச்சு எனக்கு தெரிஞ்சு எடுத்துருவாங்க. எனக்கு என்னன்னா வந்து இன்னும் வந்து பெரிய பெரிய பிரமுகர்கள் சிக்குவாங்க இந்த மேட்டர்ல. எனக்கு வந்து ஆருத்ரா கோல்டு அது தொடர்பு படுத்தித்தான் நான் இந்த வழக்கை பாக்குறேன். எனக்கு அந்த சந்தேகம் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே தலையிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அஞ்சலிக்கும் ஆற்காடு சுரேஷ்க்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஆற்காடு சுரேஷ்லாம் அஞ்சலி எல்லாம் குரூப் தான். ஆருத்ரா கோல்டு பெரிய ஒரு பங்கு உள்ளவங்க தான் அவங்களாம். இப்போ எல்லாரையுமே விசாரிக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, ரவுடிகள் எல்லா ரவுடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ரவுடிகள், சென்னையில் இருக்கக்கூடிய டாப் ரவுடி 2 நாள் 77 ரவுடி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அருண் ஐபிஎஸ் நியமனம் பண்ணதுக்கு அருண் அவர்கள் இல்ல, நிறைய பேர் நிறைய சொன்னாங்க அருணை போய் போட்டிருக்காங்க, அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் வந்து தொடர்ந்து அவர் பண்ற வேலைகள் எல்லாம் வந்து அஞ்சலை என்ற ஒரு பெண் வந்து இப்ப சிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பெண் வந்து பல குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டவங்க ஒரு ரவுடின்னு சொல்றாங்க. ஜெயில இருந்தவங்க இப்ப வந்து அவங்க வந்து சிக்கி இருக்கிறாங்க. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ரவுடிகளை எப்ப நீங்க நீக்குவீங்க பாஜகல இருந்து? இன்னும் 4 லிஸ்ட் வச்சிருக்கேன். 4 லிஸ்ட்டை வாசிச்சுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். நேர்காணல்ல வச்சிருக்கேன், நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் 2 லிஸ்ட் போட்டிருக்கேன். எத்தனை ரவுடிகள் பாஜக இருக்கிறாங்க. செல்வ பிறந்தை காங்கிரஸ் தலைவர் அருமையா ஒரு வேலை பண்ணாரு. என்ன பண்ணாரு, பாஜகவில் இருக்கக்கூடிய ரவுடிகள் பட்டியல்னு சொல்லி சத்தியமூர்த்தி பவன்ல நேர்காணல் வச்சு வெளியிட்டாரு. அபிஷியலா வெளியிட்டாரு. இதற்கு அண்ணாமலையுடைய பதில் என்ன? தமிழக பாஜக தலைவர்களோட பதில் என்ன? உங்கள்கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா நீங்க குற்றவாளிகளை தானே கட்சியில சேர்க்கிறீங்க. அது வந்து பறவைகளின் சரணாலயம் வேடந்தாங்கல் மாதிரி குற்றவாளிகள் ரவுடிகளின் சரணாலயம் வந்து பாஜக கமலாலயம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்குது. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க வந்து குற்றவாளிகளே நீங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப அதுல ஒரு குற்றவாளி நீக்கிட்டீங்க. இல்ல இதுல அம்பலப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலையில வந்து சேர்த்த உடனே அம்பலப்பட்டு போனோம்னா அஞ்சலை நீக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன், மிச்சம் இருக்கிற ரவுடி எப்ப நீக்க போறீங்க? சரி, இதுல இந்த கட்சியில இருக்கிற ரவுடிஸ் இவங்கதான் ரவுடிங்க தான் கொலை பண்ணாங்கன்னு இல்லை, எல்லா கட்சியில இருக்கவங்க பேரும் தானே வருது. டிஎம்கேல இருக்கிறவரும் வந்திருக்காரு, ஏடிஎம்கேல இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க, பிஜேபில இருக்கிறவங்க பேரும் வந்திருக்கு. கருப்பு பயங்கரமா இருப்பாங்க, பயங்கர கருப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வந்து எல்லா கட்சியிலும் ரவுடி இருப்பான், அவன் தப்பு பண்ணா அவன் மேல நடவடிக்கை எடுத்து நீக்கிடுவாங்க. இந்த கட்சி அப்படி கிடையாது. ரவுடிகளை வாண்டடா போய் வந்து கூப்பிடுறது, வாண்டடா போய் ரவுடிகளா நீ அக்யூஸ்டா, நீ வந்து பல கொலை வழக்கு சம்மந்தப்பட்டவனா, கட்ட பஞ்சாயத்து பண்றவனா, நீ மோசமானவனா, அயோக்கியனா, திருட்டு பயலா, வா எங்க கட்சிக்கு வா அப்படின்னு உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி வந்து குற்றவாளிகளை கட்சியில் சேர்க்கக்கூடியதுன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். இதான் வந்து நமக்கு வந்து இதுல தெரியுது. இப்ப நான் என்ன சொன்னேன், எல்லா கட்சிகளும் நடவடிக்கை எடுத்துறாங்க, உடனடியாக நீக்கிறாங்க. இனி இப்ப நீக்கிறதுக்கு காரணம் வந்து இது பேசு பொருளாயிருச்சு. அஞ்சலை பாஜக, அஞ்சலை பாஜக, அதுவும் மகளிர் அணி துணை செயலாளர். அந்த மகளிர் அணி எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலை கிடையாது. அது வந்து முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இவங்க கட்சியில இருக்க 50 பேருக்கு புனை பேர் இருக்கும். என்ன இப்ப எப்படி சொல்றதுன்னா வந்து மயிலாப்பூர் டொக்கேன் பேர்லாம் பாத்தீங்கன்னா வந்து மர்டர் பாலே இப்படித்தான் இருக்கும், அடமொழியோட தான் இருப்பாங்க. அப்ப இந்த 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 அஞ்சலிக்கு என்ன பேர் இருக்குதுன்னா கஞ்சா அஞ்சலைன்றாங்க. அப்ப கஞ்சா பிசினஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கஞ்சா அஞ்சலின் டைட்டில் இருக்கணும், நீ ஏன் கட்சியில சேர்த்து பொறுப்பு கொடுக்குற? எதுக்கு பொறுப்பு கொடுக்குற? கஞ்சான் டைட்டில் வச்சா நீ பொறுப்பு கொடுப்பியா? டாக்டர்னு டைட்டில் வச்சா பொறுப்பு கொடுக்கலாம், நீதிபதினு டைட்டில் வச்சா பொறுப்பு கொடுக்கலாம், ஐஏஎஸ் டைட்டில் வச்சா பொறுப்பு கொடுக்கலாம். அப்ப என்னன்னா இவர் வந்து ஐபிஎஸ் இருந்து வந்து காவல்துறையில இருக்கும்போது வந்து ரவுடிகளை வந்து வேட்டையாடினாரு, சிங்கம் அப்படி இப்படின்னாங்க. இப்ப பார்த்தா சரணாலயத்தை உருவாக்கி எல்லாத்தையும் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கஞ்சான் டைட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீ வந்து கட்சியில பொறுப்பு கொடுத்து, அதுவும் மகளிர் அணி துணை செயலாளர் பொறுப்பு நீ கொடுத்த சென்னையிலன்னா
தலைநகரத்தை நீ கொடுக்குறேன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் அவங்க இருக்கிறாங்கன்றது. சரி, அப்புறம் இந்த பணம் விநியோகம் எல்லாம் வந்துட்டு இவங்களுக்குள்ள நடந்திருக்கு. 50 லட்சம் மேடம் ஒன்றும் இல்லை 60 மேடம், லட்சம் பணம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. கொலையாளிகளை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஆர்கனைஸ் பண்ணி எப்படி இதை பண்ணணும், இது வந்து பல நாட்கள் திட்டம், இது சாதாரண திட்டம் கிடையாது. இப்போ யாரோ ஒரு நபர் திருமலையா ஆட்டோ ஆம்ஸ்ட்ராங்கோட தொடர்பில் இருந்த நபர் போல அவர், அந்த நபரை வச்சே அவர் கூட நெருங்கி இருக்கவங்களே கூட வந்து பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி உறவழியாக மாற்றிருக்காங்க. ஒரு மாசமா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, எங்கே இருக்கிறான் எங்கே போறாரு வர்றாரு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக ஸ்கெட்ச் போட்டு ஒரு நாள் வசமாக மாட்டணும்னு முடிச்சிட்டாங்க. அதில் வந்து இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் ஆன் ஸ்பாட்டில் பண்ணது கிடையாது, பல நாட்கள் போடப்பட்ட திட்டம். இது உளவுத்துறை எச்சரிச்சிருக்காங்க, பல முறை எச்சரிச்சிருக்காங்க, ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு. என்ன காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், சரியான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், சுற்றி அவரோட உண்மையான அவரோட ஆதரவாளர்கள் சுற்றி இருந்திருக்கணும். அது அவங்க பண்ண தப்பு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் விசாரணை தீவிரமாக நடத்தப்படணும். உண்மையான அந்த மெயின் குற்றவாளி யாரு, அந்த நபரை வந்து கையும் களவுமா பிடிச்சி குற்றவாளியா வந்து நம்ம வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும். ஏன்னா அப்பதான் வந்து இதுக்கு வந்து நீதி கிடைக்கும். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, ஒருத்தரை கொல்றதுக்கு இவ்வளோ பேர் சேர்ந்து பிளான் போட்டு இத்தனை நாள் பிளான் போட்டு என்னென்னமோ பண்ணிருக்காங்க, யார் அந்த முக்கிய புள்ளி அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுக்குள்ள. அதான் நான் சொல்றேன், நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து கூலிப்படையில வந்து கூலிப்படையா வந்தக்கூடிய வேட்டை நாயவே பேசிட்டு இருக்கீங்க. கூலிப்படை தலைவன் யாரு, அந்த தலைவனை இயக்குற தலைவன் யாரு, எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் இருப்பான்ல. இப்போ இது யாரு, மிகப்பெரிய அரசியல் பிரமுகர்கள் தலையிட்டு இருக்கிறாங்க. இதுல இல்லாம இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, அப்படிதான் நான் பாக்குறேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு யாரா இருந்தாலும் வந்து இது அமலப்படுத்தப்படணும், யாரையும் விடக்கூடாது. ஏன்னா நான் என்ன எப்படி நான் பார்க்குறேன்னா, தலித் அரசியலில் அம்பேத்கரை உள்வாங்கி பௌத்தத்தை உள்வாங்கி தலித் அரசியலில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு ஆம்ஸ்ட்ராங். பல நற்காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உண்மையிலே வந்து அவரோட மரணம் என்பது வருத்தத்துக்குரியது தான். அதற்கடுத்து வட சென்னையில் அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருந்தது. அவர் அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக இருந்தார், அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. பல நற்காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஆருத்ரா கோல்டு தலையிட்டிருக்காரு. இப்போ இந்த 5 தான் போட்டி, தொழில் போட்டி. தொழிலில் அவர் இருந்தது ஜெயில, பொது வாழ்க்கையில் தான் முழு நேரம் இருந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அவர் கூட இருந்த போட்டிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள். இவர் எதில் தலையிட்டார், எப்படி வந்து இவர் வந்து இருந்தார், எல்லாத்தையும் வந்து இவர்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் பல பேர் சதிகள், பெரிய சதிகளை பின்னப்பட்டிருக்கு பல 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 பகு பல 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 பகுதிகளில் இருந்து. அப்போ இந்த மாதிரி நோக்கத்தில், இந்த மாதிரி பார்வையில் நம்ம வந்து இதை ஆராய்ச்சி செய்து இந்த வழக்கை வந்து சரியான முறையில் விசாரித்து உண்மையான குற்றவாளியை நம்ம கண்டறிய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்போ தான் வந்து உச்சபட்ச தண்டனை வழங்கினா தான் பயம் வரும். அடுத்து இந்த மாதிரி அரசியல் கொலை பண்ண மாட்டான், இந்த மாதிரி வந்து ரவுடிகள்லாம் வந்து இந்த மாதிரி சுதந்திரமாக இயங்க மாட்டாங்க. இதுக்கு வந்து உச்சபட்ச தண்டனை வந்து நானா சொன்னால் மரண தண்டனை வழங்கினா தான் பயம் வரும். அரசியல் படுகொலை செய்யக்கூடாது, யாரையும் வந்து கொலை செய்யக்கூடாது, படுகொலைகள் செய்யக்கூடாது, கூலிப்படைகள் ஒழிக்கப்படணும், ரவுடிகள் ஒழிக்கப்படணும் சென்னையில். இந்த கொலை வழக்குல இருந்து இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லா குற்றவாளிகளையும் கையும் களவுமாக இந்த அரசு பிடிக்கும், இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும், சரியான குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி காஸ்ட்ரோ. நன்றி.